இஸ்ரேல் கொடுக்கும் விளம்பரங்களை வெளியிட முடியாது, திட்டவட்டமாக அறிவித்த டிக்டாக். காசாவிலிருந்து ஹமாஸால் பிடித்துச் செல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினர் அனுபவித்த விஷயங்களை விளம்பர வீடியோவாக தயாரித்துள்ளது இஸ்ரேல். அதனை சமூக வலைதளங்களான மெட்டா, ட்விட்டர் தளங்களில் பணம் கொடுத்து பரப்பி வருகிறது. இந்த நிலையில் இந்த விளம்பரங்களை தங்கள் தளத்தில் வெளியிட மாட்டோம் என டிக்டாக் அறிவித்துள்ளது. இந்த விளம்பரங்களில் மிதமிஞ்சி அரசியல் இருப்பதால் தங்களால் வெளியிட முடியாது என டிக்டாக் தெரிவித்துள்ளது. இது இஸ்ரேல் அரசை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இது குறித்து தெரிவித்த இஸ்ரேல் அமைச்சர் சுலோமோ கர்ஹி, டிக்டாக் நிர்வாகம் தனது கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது குறித்து அந்த நிறுவனத்திடம் பேசுவோம் என தெரிவித்துள்ளார். டிக்டாக் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக தொடர்ந்து இஸ்ரேலியர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது அது வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என இஸ்ரேல் ஊடகங்கள் விமர்சித்துள்ளன.